இயேசு கிறிஸ்து ஆட்டுக்குட்டின்னு ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது போல இந்த பஸ்காவோட முக்கிய காரணமே வேதம் சொல்கிறது போல அந்த தேவன் மரண தூதனை அனுப்பும்போது இஸ்ரேல் மக்கள் எகிப்து தேசத்தில் இருக்கும்போது வேதம் சொல்லுகிற எடுத்து வாசிங்கள். யாத்ராகம் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். யாத்ராகம் 12ஆம் அதிகாரம் 13 வாசிங்கள். முதலாவது, நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த இரத்தம் உனக்கு அடையாளமாக இருக்கும். அந்த இரத்தத்தை நான் கண்டு அழிக்கும்போது அந்த அழிவின் அந்த வாதை உனக்குள் வராதபடிக்கு பாருங்க. அந்த நாள் தான் இந்த புனித வெள்ளி. புரியுதா? இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அந்த டைமில் ஒரு ஆட்டுக்குட்டி அடித்தாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து உனக்கு எனக்கும் பாவத்தை சுமந்து செல்லுகிற ஆட்டுக்குட்டி. கல்வாரியில் 2000 வருஷத்துக்கு முன்பாக உனக்காக எனக்காக சொட்ட இரத்தத்தை சிந்தி அந்த இரத்தத்தை சிந்தினபடியால் ரத்தம் உன்மேலும் என்மேல் இருக்கிறபடியால் நம்மளுக்கு ரட்சிப்பு கிடைக்கிறது. என்ன வாழ்க்கையில் வந்தாலும் ஆகல இந்த பஸ்கா பண்டிகைக்கும் கிறிஸ்து இயேசுக்கும் உள்ள என்ன ஒரு ஐக்கியம், நல்லா கவனிங்கள். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் இது. அந்த அளவுக்கு அது முக்கியம். அடுத்த வசனம் வாசிங்கள். நினைவு கூழுகிற நாளாக இருக்கணும். அதனால தான் இன்னைக்கு பஸ்கா ஆட்டுக்குட்டி இயேசு கிறிஸ்து உனக்காக எனக்காக மரித்தார், ரத்தம் சிந்தினார், தன் ஜீவனை கொடுத்தார், உனக்காக எனக்காக ரட்சிப்பு கொடுத்தார். அந்த நாளை நினைவு கூற வேண்டும் என்று சொல்லி இஸ்ரேல் மக்களுக்கு சொன்னார். அதனால தான் இயேசு கிறிஸ்து ஒரு பஸ்காவாக ஆட்டுக்குட்டி. பக்கத்தால் பார்த்து சொங்கள், இயேசு கிறிஸ்து தான் பஸ்கா ஆடு. பாஸ் ஓவர் லேம்ப் என்று ஆங்கிலத்தில் சொல்லுகிறோம். உனக்காக எனக்காக அடிக்கப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டியானவர். ஆகையால் அவர் இரத்தத்தினால் தான் உனக்கு எனக்கு ரட்சிப்பு. இஸ்ரேல் மக்களை பார்த்து சொன்னார். அடுத்த வசனம் வாசிங்கள். 15. புளிப்பில்லாத அத்தை, அதை தான் திருவிருந்தை எடுக்கிறோம். திருவிருந்து எடுக்கிறோம்ல, புளிப்பில்லாத அப்பம் அதை எடுக்கிறோம். ஏன்னா பஸ்கா ஆட்டுக்குட்டிக்கும் இந்த திருவிருந்துக்கும் கண்டிப்பாக ஒரு வெளிப்பாடு உண்டு, ஒரு தொடர்பு உண்டு. அதனால்தான் நம்ம அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி வரும்போதெல்லாம் வேதத்தில் இயேசு கிறிஸ்து அந்த பஸ்கா பண்டிகை நேரத்தில் தான் நம்ம வாசித்த எல்லா காரியங்கள், இயேசு காட்டி கொடுக்கறது, இயேசு கிறிஸ்துவோட காரியங்கள் தீர்க்கதரிசனம் நிறைவேற காலம் எப்போ தெரியுமா? அந்த பஸ்கா பண்டிகை நேரத்தில் தான். ஆமென். தேங்க்யூ ஜீசஸ். வாசித்து முடிங்கள். அடுத்த வசனமும் 7 நாள் நீ புசிக்கணும். உங்கள் வீட்டிலேருந்து புளிப்பில்லாத எடுக்கணும், அது கசப்பு எடுக்கணும். வேண்டாத அருவருப்புகள் நம்ம வாழ்க்கையில். ஆமென். இந்த கிறிஸ்து இயேசுவின் மரணம் உன்னியம் என்ன சொல்லுகிறது? நம்ம மன்னிக்க வேண்டும். பக்கத்தால் பார்த்து சொல்லுங்கள், மன்னிக்க வேண்டும். ஆமென். அதுதான் கிறிஸ்தவங்களுக்கு பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரிக்கும் போது உனக்கும் எனக்கும் கற்றுக் கொடுத்த பாடம். ஆமென். சங்கீதம் 22ஆம் அதிகாரம் வாசித்தோம். அதை வாசித்தோம்ல, அதில் சொல்லப்பட்ட தீர்க்கதரிசனம், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். ஆமென். கல்வாரி இயேசு சிலுவையில் தொங்கும்போது அவர் வாயிலிருந்து வந்த வார்த்தைகள். ஆக அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியானவர் இயேசு கிறிஸ்து. ஆமென். தேங்க்யூ ஜீசஸ். நல்ல ஒரு வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. கரங்களை வைத்து பெற்றுக்கொள்ளுங்களேன். இந்த புனித வெளியில் இயேசுவின் ரத்தம். ஆமென். ஆட்டுக்குட்டியானவர் இங்கு உலாவி கொண்டிருக்கிறார். ஆமென். தேங்க்யூ ஜி. உன்னை ஆசீர்வதிக்கும்படியாக இறங்கி இருக்கிறார், உன்னை பலப்படுத்தும்படியாக இறங்கி இருக்கிறார். ஆமென். தேங்க்யூ ஜீசஸ். இந்த நேரத்தில் இந்த புனித வெளியில் இயேசுவின் ரத்தம் உன்மேல் இருப்பதாக. ஆமென். ஆகையால் ஒரு காரியத்தை நீ நான் மறக்கக்கூடாது. அந்த பஸ்கா பண்டிகை இல்லை பாஸ் ஓவர் ஃபீஸ்ட். ஆமென். இந்த காரியம்லாம் நம்ம வாழ்க்கையில் தெரிந்து கொள்வது அவசியம். ஆமென்.
தெரிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். புனித வெளியும் தெரியும் நம்மளுக்கு, ஆனால் அது உள்ள ஆழங்கள் இருக்கிறது. ஆமென். இந்த ஆழங்கள் நீ நான் புரிந்து கொள்ள, அதான் வேதம் சொல்லுகிறது. எபிரேயரின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். எபிரேயரின் புஸ்தகம் 11:28. விசுவாசத்தினாலே அங்கன்னா பஸ்கா ஆட்டுக்குட்டின் ரத்தத்தை என்ன பண்ணாங்க? தெளிச்சாங்க. தேங்க்யூ. அதில் உள்ள ஆசீர்வாதம் இருக்கிற பற்றியா? நம்ம என்ன பண்ணுறோம்? புனித வெளி இயேசு மரித்தார். சேத்துல நம்ம பஸ்கான்னு கேள்விப்படுவோம், ஆனால் நிறைய பேருக்கு அது புரியல. பஸ்கா ஆட்டுக்குட்டியான யார்? இயேசு கிறிஸ்து தான். இயேசு கிறிஸ்து யூதர்களுக்கு தான் வந்தார், அது நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு காரியம். அந்த பஸ்கா நேரத்தில் தான் இதெல்லாம் நடந்தது. எல்லாமே நடந்தது. நிறைய அற்புதங்கள். எத்தனை பேருக்கு அற்புதங்கள் வேண்டும்? கரங்களை வைத்துங்களேன். எத்தனை பேருக்கு அதிசயம் வேண்டும்? அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியானவர் இயேசுவின் ரத்தம். அந்த நேரத்தில் தேவன் செய்த செயல்கள் ஏராளம். வேதத்துக்கு போவோம். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. மத்தேயு 26:2. நல்லா கவனிங்க. 2 நாளுக்கு பின்பு, நல்லா கவனிங்கள், பஸ்கா பண்டிகை நெருங்க போகிறது. சிலுவையில் அறைய போகிறார் இயேசு கிறிஸ்து. 2 நாளுக்கு முன்பாக பஸ்கா பண்டிகை வரும்போது, வாசித்து முடிங்க அதை, அறிந்தீர்கள் சொல்றார் பத்தியா? நம்ம என்ன பண்றோம்? புனித வெளி தியானிக்கிறோம். ஆனால் பஸ்கா பண்டிகைக்கும் புனித வெளிக்கும் என்ன அங்கே தொடர்பு? நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். பஸ்கா பண்டிகை நெருங்க போகிறது. இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரிக்க போறார். அந்த நாள் நெருங்கும் போது தான், நல்ல கவனிங்கள், அமைதியா இருந்த இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து யாருங்க? தேவகுமாரன். யாருங்க? தேவாதி வசனத்தை 3ஆம் வசனம். பிரதான ஆசாரியனும் வேதபாரர்களும் மூப்பரும் கூடி வந்து பாருங்க, அவங்க நினைக்கிறாங்க, ஓகே இந்த பஸ்கா பண்டிகை வருது, ஏன்னா அங்கே தான் பலிக்கடையாக ஒரு ஆட்டை அடிக்க போகிறாங்க. அந்த நேரத்தில் தான் சூழ்ச்சி நடக்குது. எப்படியாவது சிலுவையில் இயேசு அறையணும். ஆனால் இவங்களுக்கு தெரியல, இந்த இயேசு கிறிஸ்து தேவகுமாரன் உனக்காக எனக்காகும். அவங்க நினைக்கிற இயேசுவை கொலை பண்ணுறாங்க. ஆனால் அவங்களுக்கு புரியல, இயேசு கிறிஸ்து ஒரு பஸ்கா ஆட்டுக்குட்டி. கரங்களை வைத்துங்களே. அவங்க நினைச்சாங்க சூழ்ச்சி பண்ணலாம், இது பஸ்கா ஆட்டுக்குட்டியோட நேரம். அதான் வேதம் சொல்லுகிறது, அந்த 2 நாளைக்கு முன்பாக பஸ்கா பண்டிகை வந்தது. அதை தான் 2ஆம் வசனத்தை வாசித்தோம். அந்த நேரத்தில் இவங்க கூடி சேர்த்து சூழ்ச்சி பண்றாங்க. 4ஆம் வசனத்தை வாசிங்கள். பாருங்க, கொலை பண்றதுக்கு அவங்க ஆலோசனை எடுத்தாங்க. அவங்களுக்கு தெரியல, தீர்க்க தரிசனம் நிறைவேற வேண்டும். கிறிஸ்து அடிக்கப்பட வேண்டும், கிறிஸ்து ரத்தம் சிந்தப்பட வேண்டும், கிறிஸ்து எனக்காக எழும்பியிருக்க வேண்டும். அவங்க நினைச்சாங்க இந்த பஸ்கா பண்டிகை வருகிறது, கிறிஸ்து இயேசுக்கும் பஸ்கா பண்டிகைக்கு என்ன அங்கே தொடர்பு இருக்கு? ரொம்ப தொடர்பு இருக்கு. கரங்களை வைத்துங்களே. அநேக தொடர்பு இருக்கு. ஏன்னா அந்த நேரத்தில் நடந்த அற்புதங்கள் ஏராளம். ஏன்னா எனக்கு தெரியும், இன்னைக்கு புனித வெள்ளி நிறைய சபைங்களில் நிறைய இடத்துல இயேசுவை தியானிப்பாங்க இன்னைக்கு. ஆனால் பஸ்காவை தொடவே மாட்டாங்க. ஏன் தொட மாட்டாங்க? ஏன்னா அவங்களுக்கு புரியல. புனித வெள்ளின்னு சொல்லுவாங்க, இயேசு மரித்தார். ஆனால் அந்த பஸ்காக்கும் புனித வெள்ளிக்கும் என்னங்க தொடர்பு இருக்கு? ஏராளமான தொடர்பு. கரங்களை வைத்துங்களே. அநேக தொடர்புங்க. அதனால பஸ்கா ஆட்டுக்குட்டியானவர் இயேசு கிறிஸ்து உன்னை இங்கே ஆசீர்வதிக்கும்படியா, கரங்களை வைத்துங்களேன்,
உன்னை ஆசீர்வதிக்கும்படியாக, உன்னை சுகமாக்கும்படியாக, உன்னை குணமாக்கும்படியாக இங்கே உலாவி கொண்டிருக்கிறார். ஆமென். தேங்க்யூ ஜீசஸ். 5ஆம் வசனத்தை வாசிங்கள். 26:5. ஜனங்களுக்குள்ள கலகம் வரக்கூடாதாம். ஏன்னா பண்டிகை வரப்போகுது. என்ன பண்டிகை? பஸ்கா. ஆனால் அவங்களுக்கு தெரியும் பஸ்கா ஆட்டுக்குட்டி இயேசு கிறிஸ்து உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கை வரணும். எத்தனை பேரை நம்புறீங்க? யூதர்லாம் பழைய உடன்படிக்கையை நம்பினாங்க. ஒரு ஆட்டை அடித்து ரத்தம் எடுத்து தெளிப்பாங்க. ஆனால் புது உடன்படிக்கை இயேசு கிறிஸ்து. ஆமென். அவங்களுக்கு தெரியும் இந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியானவர் இயேசு. ஆமென். ஏன்னா பழசுலேருந்து புதுசுக்குள் கடந்து போகிறது. அதில் இவங்களுக்கு புரியல, பண்டிகை வர போகிறது, இந்த நேரத்தில் யாரும் கொலை பண்ணக்கூடாது. ஆனால் அவங்களுக்கு தெரியல இந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியானவர். ஆமென். தேங்க்யூ ஜீசஸ். இந்த ஆட்டுக்குட்டியானவர் நம்ம இயேசு கிறிஸ்து. கரங்களை வைத்துங்களே. ஆமென். இவங்களுக்கு புரியல, யூதர்களுக்கு புரியல. உனக்கு புரியுதா தெரியல. பக்கத்தால பார்த்து உனக்கு புரியுதா கேளுங்களேன். அவங்களுக்கு தான் தெரியல, புரியுதா? ஆனால் உனக்கு புரியணும். இயேசு கிறிஸ்துவோட புனித வெளியில பஸ்கா ஆட்டுக்குட்டி எனக்கு உனக்காக ரத்தம் சிந்தினார். இதனால தான் நம்ம பஸ்கா பண்டிகைன்னு கூப்பிடுறோம். இன்னைக்கு புனித வெள்ளி உலகம் சொல்லுகிறது. ஆனால் பஸ்கா ஆட்டுக்குட்டி இல்லாமல் புனித வெள்ளி இல்லைங்க. தெரியுமா உனக்கு? நல்லா புரிந்துக்கேமே. என தீர்க்க தரிசனம் நிறைவேற வேண்டும். அடுத்த வசனத்தை வாசிங்கள். 17ஆம் வசனம், அதே அதிகாரத்தில் 17ஆம் வசனம். புளிப்பில்லாத அப்ப பண்டிகை முதல் நாளிலே சீஷர் இயேசுகிட்ட வந்து, நல்லா கவனிங்களேன், பஸ்காவை புசிக்கிறதுக்கு எங்கே போகணும்? இயேசு கிறிஸ்துவே பஸ்கா ஆட்டுக்குட்டி. புரியுதா? நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, சபையில் வந்து இயேசுவை தேடுவாங்க. சொல்லுங்களேன். எதிர்க்கவே பஸ்கா ஆட்டுக்குட்டி இருக்கிறார். வந்து கேட்குறாங்க எங்கே வந்து பஸ்காவை கொண்டாடலாம். ஆனால் அவங்களுக்கு தெரியல அதுதான் அவங்களுக்கு கடைசி பஸ்கா. நல்லா கவனிங்க. பழைய ஏற்பாட்டு முடிய போகிறது. புதிய பஸ்கா ஆட்டுக்குட்டி இயேசு கிறிஸ்து. கரங்களை வைத்துங்களேமே. அவங்களுக்கு புரியல. அவங்க வந்து கேட்குறாங்க, ஓகே இந்த பண்டிகை நம்ம கொண்டாட வேண்டும், புரியுதா? பண்டிகை கொண்டாடினா ஒரு பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கணும், ஒரு ரத்தம் சிந்தப்பட வேண்டும், ஜீவன் பலியாக வேண்டும். ஆனால் பஸ்கா ஆட்டுக்குட்டியானவர் இயேசுவே அங்கே வந்திருக்கிறார். அவங்க வந்து சொல்கிறாங்க எங்கே இதை புசிக்கணும்? அதே இயேசு சொன்னார், என்னை நீ புசி, என்னை நீ குடியினார். திருவிந்து எடுக்கிறோம்ல, இன்னைக்கு இருக்கா திருவிந்து? இருக்கா பாஸ்டர்? இன்னைக்கு இல்லையா? நேற்று. நேற்று பாருங்கள், திருவிந்துக்கும் பஸ்கா ஆட்டுக்குட்டிக்கும் எல்லாம் கனெக்ஷன் உண்டு. அதனால தான் இயேசு ரத்தம் சிந்தினார். நிறைய பேர் புனித வலிக்கு எடுப்பாங்க. நீங்கள் நேற்று எடுத்துட்டீங்க. நேற்று வந்து நான் பிரசங்கம் பண்ணியிருக்கணும். ஷபா கரங்களை வைத்துங்கள, ஒரு பிரசனம் இறங்கி கொண்டிருக்கிறது. மத்தேயு 27ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துக்கு போங்க. மத்தேயு 27:15. நல்லா கவனிங்கள். வருஷம் வருஷம் ஒருத்தனை விடுதலை ஆக்குவாங்க. அது எப்போ? புனித வெள்ளி, பஸ்கா பண்டிகை. எப்போ? வாசித்து முடியுங்கள். 27:15. ஜனங்கள் கேட்டுக்கொள்வார்களா? பண்டிகை தோறும், அதாவது புனித வெள்ளி. புனித வெளியில இயேசு பண்ணதுன்னு நீ நானும் ரட்சிக்கப்படுறோம். கரெக்ட் தானே? நீ நானும் பாவத்திலிருந்து விடுதலை பெறுறது எப்போங்க? அந்த புனித வெளி. ஸோ பஸ்கா பண்டிகை என்று சொன்னால் ஒருத்தனை விடுதலை ஆக்கணும். கரங்களை வைத்துங்களேன். எத்தனை பேருக்கு இன்னைக்கு விடுதலை வேண்டும்? கரங்களை வைத்துங்களேன். பொல்லாத பாவத்திலிருந்து விடுதலை, பொல்லாத சாபத்திலிருந்து இந்த புனித வெளியில நீ நானும் விடுதலாக வேண்டும். சொல்லுங்க அல்லேலூயா. ஃபேஸ்புக்லேருந்து வாட்ஸ்அப்லேருந்து எத்தனை பேர் விடுதலை ஆகணும்னு தெரியல. சோஷியல் மீடியாலேருந்து நிறைய பேர் விடுதலை ஆகணும். புரியுதா? இன்டர்நெட்லேருந்து நிறைய பேர் விடுதலை ஆகணும். சொல்லுங்க அல்லேலூயா.
எல்லாரும் அமைதியாக இருக்கிறீங்க பாரு. என்னமோ வாட்ஸ்அப்பு தெரியல, ஃபேஸ்புக் தெரியல, சோஷியல் மீடியாவில் தெரியல. ஆமென். நிறைய இந்த ஜெனரேஷன் இதுக்கு அடிமையாயிட்டாங்க. ஆமென். பிசாசுலேருந்து விடுதலை பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் பொல்லாத ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் இதுலேருந்து நம்ம விடுதலை ஆகணும். சொல்லுங்களேன். அதை பார்க்க வேண்டாம்னு சொல்லல, கரெக்ட் தானே? நானும் தினம் வாட்ஸ்அப் பண்ணுவேன், நானும் தினம் சோஷியல் மீடியாவில் இருக்கிறேன். ஆனால் அதுக்கு அடிமையாக இருக்கக்கூடாது. கரங்களை வைத்துங்களேன். அதுக்கு நீ அடிமையாக ஆத்தமா அதுக்குள்ளே போகக்கூடாது. வருஷந்தோறும் விடுதலை ஆகணும். இன்னைக்கு நீ விடுதலை ஆகணும். கரங்களை வைத்துங்களேன். ஏன்னா அது ஒரு பழக்கம். பஸ்கா பண்டிகை வரும்போது ஒருத்தனை விடுதலாக்கும். அதை தான் பண்ணாங்க. வேதம் சொல்லுகிறது, மார்க்கின் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து. மார்க்கு சுவிசேஷம் 14:1. நல்லா கவனிங்க. 2 நாளைக்கு பின்பு புளிப்பில்லாத அப்பம் சாப்பிடுகிற. நல்லா கவனிங்க. ஏன் வேதத்தில் இது எழுத தேவையில்லை. ஒரு கரெக்டாக நான் சொல்கிறேன். பஸ்கா எழுத தேவையில்லை. 2 நாளைக்கு முன்பாக சமீமா ஏன் எழுத தேவையில்லை? ஏன்னா கிறிஸ்து இயேசு மரணத்துக்கும் புனித வெள்ளிக்கும் இதுக்கும் ஒரு நல்ல தொடர்பு இருக்கு. கரங்களை வைத்துங்களேமே. பஸ்கா பண்டிகையும் பஸ்கா ஆட்டுக்குட்டியும் இயேசு 2 பிரிக்க முடியாதுங்க. நம்ம தான் பிரிச்சுட்டோம். கிறிஸ்துவ மதம் தான் பிரிஞ்சிச்சு. சொல்லுங்களேன். we separated it. ஏன்னா அறிவில்லாதபடி, வெளிப்பாடு இல்லாதபடி நம்ம தான் அதை வேறு பிரிச்சுட்டோம். கிறிஸ்துவ மதம் ஒரு மதமாய் மாறிட்டோம். நல்லா கவனிங்க, மறந்து போகக்கூடாது. கிறிஸ்துவ மதம் ஒரு மதமாய் மாறிவிட்டது. ஆனால் இயேசுவின் வெளிப்பாடே ஒரு யூதர் தான். கரங்களை வைத்துங்க. எத்தனை பேருக்கு புரியும்? இயேசு ஒரு யூதர் தான். அவர் யூதருக்கு கொடுத்த தீர்க்க தரிசனம் நிறைவேறத்துக்காக 2000 வருஷத்துக்கு வந்தார். உனக்கும் எனக்கும் கிடைத்தது ஒரு கிருபை. அவங்களுக்கு வர வேண்டிய ரட்சிப்பு எங்களுக்கு எடுத்து கொடுத்தார். கரங்களை வைத்துங்களே. அவங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் எங்களுக்கு எடுத்து கொடுத்தாருங்க. இது நம்ம ஒரு நாளும் மறந்து போகக்கூடாது. அவர்களுக்கு தான் வந்தார் இயேசு. அதான் வேதம் யோவான் 1 அதிகாரத்தில் வாசிக்காதீங்க. இயேசு சொந்த ஜனங்களுக்கு வந்தார். சொந்த ஜனங்களை அவர் ஏற்றுக்கொள்ளலை. கரெக்டான சொல்ற. தீர்க்கதரிசனம் நிறைவேறத்துக்காக வந்தார். பிறப்பு, மரணம், பஸ்கா, இஸ்ரேலை ரட்சிக்கிறதுக்காக வந்தார். He came for the redemption of Israel. He came to fulfill the prophecies written for Israel. இஸ்ரேல் ஜனங்களுக்கு தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றும்படியாக இயேசு உலகத்தில் வந்தார். நீ ஒரு நாளை மறக்கக்கூடாது. சில பேர் சொல்லுவாங்க யூதர்கள் தேவையில்லை, அவங்க இல்லாமல் வாழலாம். பொய் அது. அவங்க இல்லைன்னா இந்த வேதம் இல்லை. கரங்களை வைத்துங்களே. அவங்க இல்லைன்னா ரட்சிப்பு இல்லை. அவங்க இல்லைன்னா நம்ம பரிசுத்த தேவன் இல்லை. இதை ஒரு நாளும் நீ நான் மறக்கவே கூடாது. இந்த புனித வெள்ளி இதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். 2ஆம் வசனம் வாசிங்கள். 14:2. ஜனங்களுக்குள்ள கலகம் உண்டாதபடி அவங்க சொல்றாங்க, பண்டிகை நாட்களில் இந்த பஸ்கா அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி நாளில் இப்படி செய்யக்கூடாது. ஆனால் நிறைய கிறிஸ்தவங்க பண்டிகை நாளில் நிறைய பாவங்க செய்வாங்க. சொல்லுங்க அல்லேலூயா. எல்லாம் திருன்னு முழிக்கிறீங்க. சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ தான் நிறைய பாவமே செய்கிறாங்க. அங்கே சொல்லப்பட்டிருக்கு பாரு, இது பண்டிகை நாள், பஸ்கா ஆட்டுக்குட்டி, புனித வெள்ளி. புனித வெள்ளியில் இந்த மாதிரி செய்யக்கூடாது. புனித வெள்ளியில் இயேசு எனக்காக ரட்சிப்பு கொடுத்தார். சில பேர் ஈஸ்டருக்காக காத்திருக்கீங்க. அது வரைக்கும் முகம்லாம் மும்முன்னு இருக்கும். சொல்லுங்களேன். சில பேர் தாடி வலிச்சிருப்பாங்க. கேட்டால் விரதத்தில் இருக்கிறேன். எல்லாம் அமைதியாக இருக்கிறேன், திருன்னு முழிக்கிறீங்க எல்லாரும். கேட்டால் நான் விரதத்தில் இருக்கிறேன், தியாகம் பண்ணுறேன். ஆனால் கல்வாரி இயேசு கிறிஸ்து
பஸ்கா ஆட்டுக்குட்டி இந்த காலையில் இந்த கரங்களை உலாவி கொண்டிருக்கிறார். ஆமென். பஸ்கா ஆட்டுக்குட்டி, இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஆமென். இயேசுவின் ரத்தம் ஜெயம். அதுதான் பஸ்கா ஆட்டுக்குட்டியோட வல்லமையோட ரத்தம். ஆமென். பிசாசின் கட்டுகளை உடையும், வியாதிகளின் கட்டுகளை உடையும். பிசாசுக்கு பிடிக்காத ஒரு நாள் என்று சொன்னால் இன்னைக்கு புனித வெள்ளி. பிசாசுக்கு பிடிக்காத ஒரு பண்டிகைன்னு சொன்னால் பஸ்கா பண்டிகை. ஆமென். ஏன்னா அன்னைக்கு தான் இயேசு பிசாசின் தந்திரங்களை முறியடித்தார். ஆமென். He doesn't like the Passover feast, the devil. Amen. அவனுக்கு பிடிக்காத ஒரு நாள். அதனால தான் திட்டம் போடுகிறோம். லூக்காவின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் முதல் வசனம். வேதம் சொல்லுங்க பாருங்க. அந்த பண்டிகை சமயமாக இருக்கு. ஆமென். புனித வெள்ளி. ஆமென். பஸ்கா பண்டிகை என்று சொன்னால் புனித வெள்ளி. நல்லா கவனிங்க. அந்த பண்டிகை சமயமாய் வரும்போது தான் நிறைய தீர்க்க தரிசனம் எப்போதுமா நிறைவேறினது இந்த பஸ்கா பண்டிகை காலத்தில். எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த சீசனில் தான் நிறைய அற்புதங்கள் நடந்தது. வாசித்து முடிங்கள். 22:1. நல்லா கவனிங்களே. பிரதான ஆசிரியர்கள், வேத பாரர்கள்னா வேதத்தை கரைச்சு குடிச்சிருக்காங்க. புரியுதா? ஆனால் ஒன்றும் இயேசு கிறிஸ்து பஸ்கா ஆட்டுக்குட்டியே தெரியாமல் இருக்கிறாங்க. ஒன்னொரு கவலையான செயல். வேத பாரர்கள் வேதத்தை கரைச்சு குடிச்சிருக்காங்க. கரைச்சு குடிச்சா கூட அவங்க தான் நிறைய பாவங்களை செய்கிறாங்க. புரியுதா? நல்லா சொல்லுங்களேன், நல்லா புரிந்து கொள்ளுங்க. வேதத்தை முழுசா தெரிஞ்சா நம்ம நினைப்போம் பரிசுத்தமாக வாழலான்னு. பிசாசுக்கும் வேதம் முழுவதும் தெரியும். அந்த வேதத்துக்கு கீழ்ப்படிய மாட்டான். நல்லா கவனிங்கள். பிசாசுக்கு பைபிள் ஃபுல்லாக தெரியும். நீ ஒரு வசனம் சொன்னால் அவரு வசனம் சொல்லுவான். நீ ஒரு சத்தியம் சொன்னால் அவனுக்கு சத்தியம் சொல்லுவான். ஆகையால் வேதம் தெரிஞ்சால் மட்டும் போதாது, வேதத்தில் இருக்கிற தேவனை தெரியணும். கரங்களை வைத்துங்களேன். இயேசு கிறிஸ்துவை உனக்கு எனக்கும் தெரியணும். அந்த ஐக்கியம் ரொம்ப முக்கியம். 7ஆம் வசனத்தை வாசிங்கள். அதே அதிகாரம் 22ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். லூக்காவின் புஸ்தகம். வந்தது. அப்போதான் பேதுரை பார்த்து சொல்லுங்கள. நல்லா கவனிங்க. அந்த பஸ்கா பண்டிகை வரும்போது தான் இயேசு நான் பேதுரை பார்த்து பேசுறேன். நல்லா கவனிங்க. So God moves. Amen. இயேசு கிறிஸ்து தேவாதி தேவன் அசைவாடுகிற நேரம் எல்லாம் எப்போ தெரியுமா? பஸ்கா பண்டிகை. கரங்களை வைத்தீங்களா? புனித வெளி. புனித வெளியில தான் அவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். புனிதன் வெளி நெருங்கும் போது, எப்பங்க நெருங்கும் போது தீர்க்க தரிசனங்கள் நிறைவேற போகிறது. எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பேதுரை பார்த்து கேட்கிறார். வாசித்து முடிங்க. அது பேதுரையும் யோவானை அழைத்து பாருங்க, நாம் பஸ்காவை புசிக்கணும். வி மஸ்ட். கிறிஸ்துவ வாழ்க்கை என்று சொன்னால் கிறிஸ்துவை நம்ம திருவந்து எடுக்கிறோம்ல. நேற்று எடுத்தீங்க அப்போ ரொட்டி. அந்த ராத்திரியில் பாருங்க, ரொம்ப முக்கியமாக நிறைய தீர்க்க தரிசனம். பாச சொல்றார். யாரு காட்டி கொடுத்தாங்கன்னு தெரியல. ஓகே, தேங்க்யூ ஜீசஸ். நன்றி அப்பா. காட்டி கொடுத்த அந்த இரவு பாருங்க எவ்வளோ தீர்க்க தரிசனம். அதில் ஆழமான அர்த்தங்கள் இருக்குல்ல. அந்த பஸ்கா நேரத்தில் காட்டி கொடுக்குற நேரம். சில பேருக்கு இந்த உபதேசம் கூட புரியாது. இந்த உபதேசம் சில பேருக்கு என்ன சொன்னார் புரியாது. ஆனால் உனக்கு புரிஞ்சிச்சுன்னா நீ விடுதலை பெறுவே. தேங்க்யூ ஜீசஸ். நீ புரிஞ்சிட்டா உனக்கு அற்புதம், நீ புரிஞ்சிட்டா உனக்கு அதிசயம். சமீமாய் வரும்போது something prophetically moves.
when Jesus saw the Pascha feast coming, amen. அந்த பஸ்கா பண்டிகை வரும்போது something moved God, amen. தேவனை இயேசுவை ஏதோ ஒரு காரியம் அசைத்தார். Thank you Jesus. யோவான் 2 அதிகாரம் 13 வசனம். யோவான் 2:13, amen. நல்லா கவனி. யூதரோட பஸ்கா பண்டிகை சமீபமா இருந்தது. பாருங்க, ஏன் எருசலேமுக்கு போனார்? ஏன் வேதம் சொல்லுகிறது when that feast came, அந்த புனித வெளியில பஸ்கா பண்டிகை வந்தது, amen. உடனே அவர் என்ன பண்ணாரு? மூமெண்ட், உடனே அசைந்தார், எருசலேமுக்கு போனார். என்ன அங்கே நல்லா வாசித்து பாருங்க. உனக்கும் எனக்கும் நம்ம அதை வாசிக்கும் போது அப்படியே வாசித்து போயிடுறோம். கரெக்ட் தானே? எத்தனை முறை வேதம் வாசித்தே இருப்போம். பஸ்கா பண்டிகை வந்தது, பஸ்கா பண்டிகை வந்தது, புனித வெள்ளி வந்தது, யூதரோட பண்டிகை வந்தது. ஆனால் அதில் உள்ள ஆசீர்வாதங்கள் நம்ம வாழ்க்கையில் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறோம். அந்த 13 வசனம் சொல்லுது, வாசிங்கள் மடிப்பு 2:13 இருந்தது. எருசலேமுக்கு போய் எங்க போறாரு? தேவாலயத்துக்கு போறாரு, ஆமென். எது அவரை கொண்டு போனது தேவாலயத்துக்கு? What took Jesus to the temple? The Pascha feast, amen. அந்த பஸ்கா பண்டிகை நல்லா கவனிங்கள். புனித வெள்ளி, ஆமென். நம்மளுக்கு தெரியும் அது புனித வெள்ளி. That's a Good Friday or Jesus is dead, amen. பஸ்காவோட அர்த்தமே ரத்தம் சிந்தனா, ஆடை வெட்டணும், ஆமென். இப்போ பஸ்கா ஆட்டுக்குட்டியே வந்திருக்கிறார். வரும்போது தான், அப்போ வரும்போது என்ன பண்றாரு? He goes to the temple. எத்தனை பேர் நம்புறீங்க இங்க இந்த மத்தியான நேரத்தில் இயேசு இங்க வந்திருக்கிறார்? கரங்களை வைத்தீங்களே. எதுக்காக வந்திருக்கிறார்? சாட்டை எடுத்து வந்திருக்கிறார், ஆமென். யாரை அடிக்கணும்னு? ரொம்ப நேரில் ஃபேஸ்புக், இன்னொரு வாட்ஸ்அப், எப்போ பார்த்தாலும் சண்டை சச்சிரு. சாட்டை எடுத்தாருன்னா போட்டு தள்ளிடுவார், ஆமென். எல்லாரும் யோசிக்கிறேங்க, ஏன் தான் இன்னைக்கு வந்தேன்னு தெரியல. நான் சொல்லல, வேதம் சொல்லுகிறது. வாசித்து முடிங்காத அடுத்த வசனம். 2 அதிகாரம் 13, 14. ஆடுகள் மாடுகள் வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாங்க, ஆமென். காசுக்காக அவங்க காரியங்களை பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு சவுக்கு எடுத்தார். எப்பங்க எடுத்தாரு? அந்த பஸ்கா பண்டிகையில், ஆமென். நல்லா கவனிங்கள். எப்போ தேவாலயத்துக்கு போனார்? நம்புறீங்களா இங்கே இயேசு இங்கே இருக்கிறாருன்னு? கரங்களை வைத்துங்களேன். நம்புறீங்களா இன்னைக்கு புனித வெளியில பஸ்கா பண்டிகையாக புனித வெளியில இயேசு எல்லா கரங்களை வைத்தீங்களே, எல்லா இடத்துல உலாவி கொண்டிருக்கிறார், ஆமென். எதுக்காகங்க? ஹலோ, நல்லா இருக்கியா? சாப்பிட்டியா? தூங்கியா? இன்னைக்கு மோரா சோறா தெரியல, ஆமென். போன முறை வரும்போது தெரியும், மோர் கொடுத்தாங்க. கரெக்ட் தானே? 3 வருஷத்துக்கு முன்னால் வந்தேன். மோர் சோறு சோறு, ஆமென். தெரியல, சோறுனா திருடன், மோர் சோறு, ஆமென். இன்னைக்கு என்ன கொடுக்குறான்னு தெரியல. ஒருவேளை ரசனா பாக்கெட் இருக்கு, ஆமென். கரெக்டா? பார்த்துட்டேன். நான் அங்கே உட்காரும் போது ரசனா பாக்கெட்டை பார்த்தேன், ஆமென். சில பேருக்கு ரசனா கூட கொடுக்கூடாது, சோறு கொடுக்கணும், ஆமென். கரங்களை வைத்துங்க. சாட்டை எடுத்து உதைக்கணும், ஆமென். சொல்லுங்களேன், அல்லேலூயா. பயப்படுறீங்க, என்னென்ன உதைக்குதுன்னு சொல்றீங்க. இயேசு சாட்டை எடுத்து என்ன பண்றாருங்க? வாசித்து முடிங்க. அதை உண்டு பண்ணி ஆடு மாடுகளையும் தொரித்து விட்டு காசுகளை கொட்டி புறாவை தூக்கி போட்டார், ஆமென். புறாக்கு அடியாளமே போலி. The dove is a false move of the Holy Spirit, amen. அங்க புறாவுக்கு சொல்லப்பட அடியாளம் போலியான ஒரு அபிஷேகம். சொல்லுங்களேன், உணர்ச்சி வசப்பட்ட ஒரு அபிஷேகம். அதான் புறா. ஏன்னா புறா எடுத்துட்டு அபிஷேகத்தை போல புறாவை உள்ள கொண்டு வராங்க, amen. நல்லா கவனிங்கள். The dove is a symbol of a fake anointing, amen. போலியான அபிஷேகம். சொல்லுங்களேன்,
யாருக்கு உண்மையான அபிஷேகம் வேண்டும்? கரங்களை வைத்துங்களே. ஆமென். எனக்கு போலியான புறா பிடிக்காது. எனக்கு போலி கிறிஸ்தவங்களை கண்டாவே என்னங்க பிடிக்காது. பாஸ்டர் ஒரிஜினல் கிறிஸ்டியன், அதான் அவர்கிட்ட வரேன். ஆமென். சொல்லுங்களேன். எல்லாம் திருன்னு முழிக்கிறீங்களா? போலி பாஸ்டர் இல்லை, நைதர் இஸ் ஜாலி பாஸ்டர். போலின்னா இந்த பக்கம் வரவே மாட்டேன். எங்க கறிக்கலை பார்க்கறதுக்கு பையன்னு சொல்லிட்டு வேற நாட்டில் இருந்திருப்பேன். போன மாதம் மலேசியாவில் இருந்தேன், 2 வாரம் அங்கே ஊழியம் பண்ணேன். அடுத்த மாதம் சிங்கப்பூருக்கு போகிறேன், அதுக்கப்புறம் இந்தோனேஷியா. பல நாடுகளுக்கு போய் கொண்டிருக்கிறேன், பல இடங்களுக்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன். நல்ல கவனிங்கள். பஸ்கா பண்டிகை, இயேசுவின் ரத்தம் உன்னை கழுவட்டும். நீ உண்மையான கிறிஸ்தவனாய் மாறணும். உண்மையான கிறிஸ்தவன் பிசாசை கண்டு பயப்பட மாட்டான். சொல்லுங்களேன். அசுத்த ஆவிகளை கண்டு பயப்பட மாட்டான். போலி கிறிஸ்தவங்க தான் ஓடுவாங்க, பிசாசை கண்டு நடிப்பாங்க. நடிக்கிறவங்களுக்கு சாட்டை கொண்டு வருவார். சொல்லுங்களேன். நான் நேகருக்கு சொல்லுவேன், ஒரு சினிமா படம் எடுக்கணுமா, ஹீரோவுக்கு வெளியே போய் தேடாதீங்க, சபையில் நிறைய பேர் இருக்காங்க. புரியுதா நான் சொல்கிறேன்? ஏன்னா அங்கே தான் நிறைய பேர் நடிக்கிறாங்க. சிஸ்டர் சொல்கிறாங்க ஆமன், அங்கே ஒரு சிஸ்டர் ஆமன்னு சொல்கிறாங்க. யாரை மனசில் வச்சு அவங்க யோசிக்கிறாங்கன்னு தெரியல. ஒரு சினிமா எடுக்கணும், ஒரு டிவி சீரியல் எடுக்கணும்னா ஸ்கூலுக்கெல்லாம் போக தேவை. இந்த மாதிரி சபைங்களுக்கு போய் ஆளுங்களை ஈஸியாக பிக்கப் பண்ணலாம். அஜித்து, விஜய் எல்லாம் அமைதியாக இருக்கீங்க பாருங்க. எல்லாம் நடிகைகள் எங்கே பிக்கப் பண்ணலாம்? சபையில் தான் பிக்கப் பண்ணலாம். ஏன் தெரியுமா? சாட்டை வந்துட்டா ஒழுங்காயிடும். சொல்லுங்க. சாட்டை எடுத்துட்டா சொல்லுங்களேன். பக்கத்தால பார்த்து சொல்லுங்களேன். சாட்டை எடுத்துட்டா எல்லாம் ஓடிப்போ. எல்லாம் பிசாசுகள் ஓடும், அசுத்த ஆவிகள் ஓடும், இச்சைகள் ஓடும். கரங்களை வைத்துங்களே. பொல்லாத பிசாசுகள், இச்சையின் ஆவிகள், வஞ்சிக்கிற ஆவிகள், விபச்சார ஆவிகள் சபையை விட்டு ஓடணும். சொல்லுங்களேன். சில பேர் சொல்லுங்க, பாதி பிரசங்கத்திலே எழுந்து ஓடலான்னு பார்க்குறேன் நான். இவர் எப்போ முடிக்கலான்னு காத்திருக்கிறேன். சிரிக்கிறார் பாரு. ஓகே, அடுத்த வசனத்துக்கு போவோம். யோவான் 5ஆம் அதிகாரம் 5:1. யோவான் 5ஆம் அதிகாரம் 1 வசனம். யூதரோட பண்டிகை ஒன்று வந்தது. என்ன பண்டிகை தெரியுமா? பஸ்கா பண்டிகை, புனித வெள்ளி. அப்போது இயேசு என்ன பண்ணார்? எருசலேம் போனார். 38 வருஷமாக வியாதியாக இருந்த மனுஷன். எப்போங்க அந்த அற்புதம் நடந்தது? புனித வெள்ளியில். கரங்களை வைத்தீங்களே. பஸ்கா பண்டிகை வந்தது. போய் 38 வருஷமாக வியாதியாக இருந்த மனுஷன் எழுப்புறார். கரங்களை வைத்துங்க. எத்தனை பேர் நம்புறீங்க வியாதி இன்னைக்கு போக போகிறது? இந்த பஸ்கா பண்டிகை புனித வெளியில இயேசு உன்னை குணமாக்க போகிறார். 38 வருஷமாய் படுத்து இந்த மனுஷனை எப்போ எழுப்பினாருங்க? அந்த பண்டிகை. நல்ல கவனிங்க. இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பஸ்கா பண்டிகை இயேசு கிறிஸ்து புனித வெளியில அவர் அசைவாடி கொண்டிருந்தார். சுகமாக்கி கொண்டிருந்தார். என்ன நேரம் இல்லை, ஃபுல்லாக சொல்லிட்டு போக மாட்டேன். யோவான் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துக்கு போவோம். நல்ல கவனிங்கள். அப்போது இவரோட பண்டிகை பஸ்கா சமீபமாக இருந்தது. ஏன் இந்த வேதத்தில் தொடர்ந்து இப்படி சொல்லப்படுகிறது? அடுத்த வசனம் யோவான் 11:55. ஜான் 11:55. 11ஆம் அதிகாரம் 55ஆம் வசனம். பஸ்கா பண்டிகை சமீபமாக இருந்தது. நல்லா கவனிங்களே. புனித வெளியில் என்ன பண்ண நீ நானும் சொல்லுங்க, சுத்திகரிக்கணும். பக்கத்தால் பார்த்து சொல்ல, சுத்திகரிக்கணும். சொல்லுங்களேன். அப்படின்னா அர்த்தம் சுத்தம் இல்லைன்னு அர்த்தம். சொல்லுங்க. வாய் சுத்தம் இல்லை, மனசு சுத்தம் இல்லை, இருதயம் சுத்தம் இல்லை. சொல்லுங்களேன். இந்த பஸ்கா பண்டிகையில் அவங்களுக்கு ஒரு பாரம்பரியம்.
யூதர்கள் பாரம்பரியமாக கொண்டாடினாங்க. ஆமென். நீயும் நானும் இயேசு கிறிஸ்து பாரம்பரியமாக கொண்டாடக்கூடாது. புனித வெளியில் நீயும் நானும் சுத்தமாகணும். சொல்லுங்க, சுத்தமாகணும். ஆமென். அவங்க பாரம்பரியம் வாசித்து முடிங்கிறது 11:55 சீக்கிரமாக சுத்திகரித்து கொள்ளும்படிக்கு அவங்க பட்டணத்தை விட்டு பட்டணம் போனாங்க. எதுக்காக? அந்த புனித வெள்ளி, அந்த பஸ்கா பண்டிகையில் நீ நானும் சுத்தமாகணும். சொல்லுங்க, சுத்தமாகணும். ஆமென். கரங்களை வைத்து சொல்லுங்க, சுத்தமாகணும். புனித வெளியில் நீ நானும் கசப்பு தானே இருக்கக்கூடாது, பொறாமை இருக்கக்கூடாது, ஆமென், வைராக்கியம் இருக்கக்கூடாது, ஒவ்வொருத்தரும் மன்னிக்கணும். ஆமென். ஏன் தினமைய வியாதி வருது நிறைய பேருக்கு? கசப்பு தன்மை இருந்தால் கேன்சர் வந்துடும். புரியுதா? மன்னிக்கிற தன்மை இல்லைன்னா பல வியாதிகள் நம்மளுக்குள்ளே வரும். அந்த வியாதி நம்மளை விட்டு போகாது. ஏன் தெரியுமா? நீ உன்னை சுத்தமாக்கணும். சொல்லுங்க, சுத்தமாக்கணும். ஆமென். யூ ஹாவ் டு கெட் கிளென்ஸ். அது இருந்தால் வியாதி நம்மளை விட்டு போகாதுங்க. கசப்பு தானே இருந்தால் போகாது. ஆமென். கரங்களை வைத்துங்களே, சொல்லுங்க, என்னை சுத்தமாக்கணும். எல்லா கரங்களை வைத்து சொல்ல, என் கண்களை சுத்தமாக்கும், இருதயத்தை சுக்க இயேசுவின் ரத்தம் என்னை சுத்திகரிக்கட்டும். ஓகே, யோவான் 12ஆம் அதிகாரம் முதல் வசனம். யோவான் 12:1. பஸ்கா பண்டிகை 6 நாளைக்கு முன்பே எங்க போனாரு? 6 நாளைக்கு, புனித வெள்ளிக்கு 6 நாளைக்கு முன்பாக எங்க போனாரு? மரணத்தினை எழுப்புன லாசருவின் வீட்டுக்கு போனார். எதுக்காக? நீ யோசிக்கலாம், எதுக்காக பஸ்கா பண்டிகை 6 நாள் சமீபம்? ஏன் இந்த வசனம் வந்து கொண்டே இருக்கிறது? ஏன்னா புனித வெள்ளிக்கும் பஸ்கா பண்டிகை என்ன தொடர்புங்க? நிறைய தொடர்பு இருக்கு. நிறைய ஆசீர்வாதங்கள் இருக்கிறது, நிறைய அபிஷேகம் இருக்கிறது. தேங்க்யூ. யாரோ இங்கே குணமாக்கிக்கோ. எல்லா கரங்களை வைத்துங்களேன், எல்லா கரங்களை வைத்துங்களேன். இந்த மத்தியான நேரத்தில் 3 பேரை இயேசு ஹீல் பண்ணுறார். கரங்களை வைத்துங்க. இப்போது என் பக்கத்தில் தேவதூதன், the angel of God, amen, நான் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து, நான் பிரசங்கிக்கிற இயேசு இந்த பஸ்கா பண்டிகையில், இந்த புனித வெளியில் 3 பேரை குணமாக்கி கொண்டிருக்கிறார். amen. அது என்ன வியாதியா இருந்தால் என்ன, என்ன நோயா இருந்தால் என்ன, உன்னை பார்த்து நான் சொல்லுகிறேன், இந்த பஸ்கா பண்டிகையில் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், இயேசுவின் சுகம் ஆமென் உன்னை தேடி வருகிறது. இப்பொழுது தேடி வருகிறது, உன்னை தேடி வருகிறது. ஆமென். 6 நாளுக்கு முன்பாக பஸ்கா பண்டிகை வந்தது. ஆமென். வாசித்து முடிங்களது. வந்த 2ஆம் வசனம். அங்க ராவிருந்து பண்ணினார்கள். பாருங்க, இந்த பஸ்கா பண்டிகை நேரம் 6 நாளைக்கு முன்பாக இயேசு இந்த வீட்டுக்கு போறார். ஏன்னா தீர்க்க தரிசனம் நிறைவேறணும். அந்த நேரத்தில் அந்த தைலத்தை எடுத்து காலில், 2ஆம் வசனம் தானே சொல்லுது, பரிமள தைலம் எடுத்து காலை தடுவி கொண்டு இருந்தாங்க. பூசிக்கு எதுக்காக? எதுக்கு பஸ்கா பண்டிகை, புனித வெள்ளி இதெல்லாம் நடக்கிறது? இதெல்லாம் தீர்க்க தரிசனம் நிறைவேறணும். சொல்லுங்களேன். Prophecy must be fulfilled. Amen. தீர்க்க தரிசனம் நிறைவேற வேண்டும். Thank you Jesus. நிறைய காரியம் சொல்லலாம், ஆனால் நேரம் இல்லை. Amen. Thank you Jesus. Thank you Lord. நன்றி அப்பா. அபிஷேகம் இறங்கி கொண்டிருக்கிறது. யோவான் 13ஆம் அதிகாரம் முதல் வசனம். நல்ல கவனிங்கள். பஸ்கா பண்டிகைக்கு முன்பே அவருக்கு அப்பதான், நல்ல கவனிங்கள, அதுக்கு முன்னாடி தெரியல அவருக்கு. நல்ல கவனிங்க. இந்த வசனம் வாசிக்கும் போது ஒழுங்கா நம்ம வாசிக்கணும். அந்த பண்டிகை வரும்போது தான் அவருக்கு தெரியும் இந்த உலகத்தை விட்டு போக போறார். நம்ம என்ன பண்ணுறோம், அதை சாதாரணமாக எடுத்துக்கிறோம். புனித வெளி ஏதோ பஸ்கா வசனங்களை வாசிக்கும் போது நம்ம புரியாமல் ஏதோ வாசித்து போயிட்டே இருக்கிறோம். அதில் உள்ள அர்த்தங்கள் நம்மளுக்கு தெரியாமல் இருக்கிறது, அதில் உள்ள ஆழங்கள் நம்மளுக்கு தெரியல. தேங்க்யூ ஜீசஸ். ஆழங்கள், அர்த்தங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.
அப்போதான் இயேசுக்கு தெரியும் இந்த உலகத்தை விட்டு போக போறார். எப்பங்க? எது அவரை ஞாபகப்படுத்துகிறது? புனித வெள்ளி. சொல்லுங்க, புனித வெள்ளி. ஆமென். பஸ்கா பண்டிகை அதுதான் அவரை ஞாபகப்படுத்துகிறது. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி. யோவான் 18ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். 1 2 3 வசனம் இருக்கு, சொல்லிட்டு முடிக்க போறேன். யோவான் 18:39. நல்லா கவனிங்கள். பஸ்கா பண்டிகையில் நான் ஒருத்தனை விடுதலை ஆக்குவேன். எத்தனை பேரை நம்புறீங்க? உன்னை விடுதலாக்க போகிற புனித வெள்ளி. கரங்களை வைத்துங்களே. உன்னை விடுதலாக்க போகிறார். கடன்லேருந்து விடுதலை, வியாதியிலேருந்து விடுதலை, பிசாசிலேருந்து விடுதலை, மந்திரத்திலேருந்து விடுதலை, சாபத்திலேருந்து விடுதலை, சக்கரை நோயிலேருந்து விடுதலை, பிளட் பிரஷர்லேருந்து விடுதலை, கேன்சர்லேருந்து விடுதலை, பொல்லாத நோயிலேருந்து உன்னை விடுதலாக்கும்படியாக இந்த புனித வெளியில இயேசு அரைக்கப்பட்டார் சிலுவையிலே. அவர் தழும்பலால் நீ குணமாகிறார். அவர் தழும்பலால் நீ குணமாகிற. என்னை டாக்டர் பார்க்கும் போதெல்லாம் ஆச்சரியப்படுவார். கேட்டார், நீ எப்படி சக்கரை வியாதியிலேருந்து குணமாகணுமே? அதுக்கு மருந்தே இல்லையே, குணமே ஆக முடியாது. என் பிளட் டெஸ்ட்டு ஆச்சரியப்பட்டாருமே. உண்மையில சொன்னார், மிரக்கல். சில கரங்களை வைத்துங்கமே, கீழாக முடியாது, இந்த மாதிரி ரிசல்ட் கிடைக்காது, இயேசு கொடுப்பார். கரங்களை வைத்துங்களேமே. டாக்டர் இல்லைன்னு சொல்வார், ஆனால் இயேசு கொடுப்பார். கரங்களை வைத்துங்களே. அபிஷேகம் உனக்கு கொடுக்க. Amen. The anointing gives it to you. பஸ்கா பண்டிகையின் ஆசீர்வாதம் உன்னை குணமாக்க முடியும். Amen. கோரபனா ஷத்ரிபனா சாந்திரம் உன்னை சுகமாக்க முடியும். கடைசி வசனத்தை சொல்லிட்டு நான் முடிக்க போறேன். யோவான் 19ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். பிலாத்து ஜனங்களுக்கு வெளியே வந்து இதோ இவரை வெளியே கொண்டு வருகிறேன் என்றான். யோவான் 19ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஆமென். அதை தான் மறுபடியும் வாசிங்கள். அது ஒரு குற்றமும், ஏன்னா பஸ்கா ஆட்டுக்குட்டி குற்றமில்லாத ஆட்டுக்குட்டியா இருக்கணும். ஆமென். உனக்காக எனக்காக இயேசு கிறிஸ்து குற்றமற்றவராக, ஆமென், மாசெல்லா ரத்தம், சொல்லுங்களேன், உனக்கு எனக்கு பலியானார். ஆமென். அந்த ராஜா சொல்றார், பாரு, இவரை பார்த்தா எந்த குற்றம் கண்டுபிடிக்க முடியல. ஆமென். அதுதாங்க பஸ்கா ஆட்டுக்குட்டி, அதுதாண்ட இயேசு கிறிஸ்து. கரங்களை வைத்துங்களேன். எழுந்து நில்லுங்க, ஜெபிக்க போறேன். ஆமென். எழுந்து நில்லுங்க, ஜெபம் பண்றேன். Glory be to God. Amen. Thank you Jesus. எல்லாம் எழுந்து நில்லுங்க, ஜெபம் பண்ணி பாஸ்டர் கரத்தில் மைக்ரோஃபோன் ஒப்பு கொடுத்துறேன். Amen. Thank you Jesus. இந்த புனித வெள்ளி, இந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி உனக்காக எனக்காக அடிக்கப்பட்டிருக்கிறார், நொறுக்கப்பட்டிருக்கிறார். இந்த புனித வெளியில அவர் பாடுகளை தியானித்தோம். அந்த பஸ்கா பண்டிகைக்கும் அவருக்கும் உள்ள ஒரு தொடர்பு. புனித வெள்ளின்னு சொன்னால் பஸ்கா ஆட்டுக்குட்டி, பஸ்கா ஆட்டுக்குட்டி சொன்னால் இயேசு கிறிஸ்து. ஆமென். அவர் தான் ஆட்டுக்குட்டி, அவர் தான் சிலுவையிலே தொங்கினார், சிலுவையிலே பலியானார். அதான் பவுல் சொல்றார், உனக்காக பஸ்கா ஆட்டுக்குட்டி கிறிஸ்து பலியாயிருக்கிறார். ஆமென். கரங்களை வைத்துங்களே எல்லாரும். இந்த ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள், சுகம் பெற்றுக்கொள்ளுங்கள், பலன் பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி இயேசு கிறிஸ்து இந்த புனித வெளியில உன்னை சுத்தமாகட்டும், உன்னை குணமாகட்டும், ஆமென், உன்னை பலப்படுத்தட்டும். கரங்களை வைத்து அந்த ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளட்டும். இந்த புனித வெள்ளி, இந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி ஆண்டவர் இயேசுவின் ரத்தம் மரண தூதத்திலிருந்து உன்னியம் எண்ணியம் தப்பித்து கொண்டு அவர் தழும்பலால் குணமாகிறோம். ஆமென். அவர் தழும்பலால் குணமாகிறோம். தேங்க்யூ ஜீசஸ். எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த மத்தியானத்தில் இயேசு உலாவி கொண்டிருக்கிறார். ஆமென். உன்னை ஆசீர்வதிக்கும்படியாக. அதனால தான் திருவிருந்து நேர்த்து எடுத்தீங்க. இயேசு மரணத்தை குறித்து சொல்லப்படுகிறது. ஆமென். கசப்பில்லாத புளிப்பில்லாத ஒரு அப்பம். புரியுதா? அப்பத்தில் புளிப்பு இருந்தால், ஒரு கிறிஸ்தவன் வாழ்க்கையில் புளிப்பு இருந்தால் அவன் சரியில்லைன்னு அர்த்தம், அவங்க சரியில்லைன்னு அர்த்தம். ஆமென். தேங்க்யூ ஜீசஸ். சுத்தமாக இருக்கணும். எல்லா கரங்களை வைத்து சொல்லுங்க, சுத்தமாக இருக்கணும். நீங்கள் போடுற ட்ரெஸ்ஸு போல இருக்கணும். எப்படி இருக்கணும்?
நீங்கள் போடுற ட்ரெஸ் வெள்ளை தானே இருக்கு. அந்த மாதிரி மாறின மனசு, எண்ணம் எல்லாம் அந்த மாதிரி மாறணும். இயேசுவின் நாமத்தினால் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆமென். பாஸ்டர் கரத்தில் மைக் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு நீருதலுக்காய் இயேசு காயங்கள் பட்டார். அற்றம்பலுக்காய் அவன் ஒருக்கப்பட்டார். இருதலுக்காய் இயேசு காயங்கள் பட்டார். அற்றம்பலுக்காய் அவன் ஒருக்கப்பட்டார். உனக்காகவே அடிக்கப்பட்டார். உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். உனக்காகவே அடிக்கப்பட்டார். உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. கள்ள மத்தியில் ஒரு கண்ணனை போல